ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஐபிஎல்ல 60வது மேட்ச்சுங்க. கேகேஆருக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் இடையே நடைபெறும் போட்டி இரவு 7:30க்கு ஈடன் கார்டன் கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஒரு 200 மேலே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி வாங்க நீங்கள் மேட்ச்சுக்கான பிடிஷன் பார்க்கலாம். அதே போல் நம்ம யூஸருக்கு வந்து நான் என்ன சொல்கிறதுனா, இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளில் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு வீக் ஃபுல்லாக விளையாடின பணத்தை ஃபுல்லாக இந்த 3 நாள் தான் வந்து இழந்துருவீங்க. அதனால் கவனமாக இருங்க. இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக தான் நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே. அதே போல் சீசனில் வேறு ஐபிஎல் வேறு முடிய போகுது, நம்ம ஒன்றும் போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவசரப்பட்டீங்கன்னா பணத்தை வந்து இழந்துருவீங்க. கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க சரிங்களா. பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயர் பார்த்தீங்கன்னா 6க்கு 6 பேருமே வந்து ட்ரீம் டீம் வந்துட்டாங்க சரிங்களா. அது ஒரு பாயிண்ட்டு. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், இந்த 6 பேரில் 6மே வராது ட்ரீம் டீம் சரிங்களா. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த பிளேயர்லேருந்து யாராச்சும் ஒரு ரிமூவ் பண்ணி தான் ஆகும். இப்போ ஃபேண்டசி டாப் பீஸ்ன்னு பார்க்குறப்ப கேகேஆர் பக்கம் எல்லாம் சுனில் நரேன் எடுத்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா பும்ராவை தான் எடுத்திருக்காங்க சரிங்களா. இப்போ யூனிவர்சல் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரும் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா சுனில் நரேன் கேப்டனாகவும் சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் யார் மேலே ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 100 அடிச்சிருக்காரு. லாஸ்ட் முன்னாடி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு சரிங்களா. இந்த ஒரே ஒரு மைனஸ் தான் இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ சூரியகுமார் யாதவ் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் இந்த மேட்ச்சுக்கு. அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப கேகேஆர் பக்கம் சுனில் நரேன், ரசல், பிளிப்சால்ட் 3 பேர் வந்திருக்காங்க ட்ரீம் டீம் லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ இந்த 3 பேரில் வந்து ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் நம்ம. இப்போது நீங்கள் சுனில் நரேனும் பிளிப்சால்ட்டும் வச்சிங்கன்னா அந்த டீமில் ரசலை கட் பண்ணிடுங்க. இல்லை சுனில் நரேன் ரசலும் வச்சிங்கன்னா அந்த டீமில் பிளிப்சால்ட்டை ட்ராப் பண்ணி பாருங்கள் சரிங்களா. பேட்டர்ன் 4 நம்ம கொண்டு போகிறப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த பேட்டர்னை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. அதே போல் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த சீசனில் சுனில் நரேன் வந்து 461 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு 39 ரன் அடித்தா போதும் 500 ரன்னை வந்து ரீச் பண்ணிடுவார். ஓவரால் 2020 549 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. ஜஸ்ட் ஒரே ஒரு விக்கெட் எடுத்தால் போதும் 550 விக்கெட்டுகளை ரீச் பண்ணுவார். சுனில் நரேனுடைய ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, இந்த ஃபேண்டசி விளையாடுற எல்லா பிளேயர்ஸுமே வந்து சுனில் நரேன் எடுத்திருப்பாங்க சரிங்களா. இப்போது நம்மளை மாதிரி தமிழ் யூடியூபர்ஸ் கூட இல்லை தமிழ் பிளேயர்ஸ் கூட எல்லாருமே தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த சுனில் நரேன் மாதிரி பிளேயர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. நான் சொல்லிட்டேன். ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, ஒரு 50% மேலே வந்து கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரே ஒரு மைனஸ் தான். ப்ளஸ் 10 டைம் மேலே வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காரு. நம்ம வந்து சேஃபாக இப்போ ஸ்மால் லீக்காரவங்களாம் இந்த மாதிரி பிளேயர் வந்து ட்ராப் பண்ணினா மிக மிக டேஞ்சர் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து சூரியகுமார் யாதவ் மட்டும் கட் பண்ணியிருக்கோம். சுனில் நரேனை வந்து சேஃபாக தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க பிளிப்சால்ட்டு இல்லைன்னா ரசல் யாராச்சும் ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்கள். அடுத்து பாயிண்ட் என்னென்னா, ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் பாருங்கள். 4 பேர் தான் இருக்காங்க. இந்த 4 பேருமே வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. கடைசியாக நடந்த ட்ரீம் டீம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 4 ஆல்ரவுண்டருமே 4க்கு 4மே வச்சுட்டு போகாதீங்க சரிங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த மேட்ச்சில் ரமன்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் லோவாக இருப்பார். இவர் வந்து இன்றைக்கி வந்து 50வது T20 மேட்ச் விளையாடுறாருங்க சரிங்களா. உங்களுக்கு வேணும்ன்றவங்க கிராண்ட் லீக் விளையாடுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ரமன்தீப் சிங்லாம் வந்து ட்ரீம் டீம் வருவாரா அப்படிலாம் யோசிக்காதீங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் வந்து இவர் விளையாடிருக்காரு சரிங்களா. மும்பை இந்தியன்ஸ் பக்கம் விளையாடி மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஒரு முறை வாங்கியிருக்காரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்போது வருண் சக்கரவர்த்தி, பியூஷ் சாவ்லா, ஹர்ஷித் ராணா இந்த 3 பிளேயரும் பாருங்கள். வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டு, பியூஷ் சாவ்லா 3 விக்கெட்டு, ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டு, பாண்டியாவும் 3 விக்கெட்டு சரிங்களா. இந்த 2 டீமுமே லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ரீம் டீமில் பாருங்கள் எல்லாருமே 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரில் வந்து ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பாக ஃப்ளாப் ஆவாங்க. இல்லை 3 பிளேயரில் 2 பிளேயர் கூட ஃப்ளாப் ஆகலாம் சரிங்களா. அதனால் இந்த 3 பவுலருமே வந்து ஒரே டீமில் வந்து வச்சுட்டு போகாதீங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த எப்படி சொல்கிறது, ரிஸ்க் எடுக்கும்னா கண்டிப்பாக இந்த 4 பிளேயரில் தைரியமாக வந்து யாராச்சும் மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்கள். பியூஷ் சாவ்லை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஒரு விக்கெட் வீதம் எடுப்பாரு. உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க, இல்லைனா ட்ராப் பண்ணிட்டு போங்க சரிங்களா. ஸோ இந்த பிளேயரில் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஃப்ளாப் ஆகிற பிளேயர் வந்து நம்ம கண்டிப்பாக பிடிச்சிட்டாவே நம்ம அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வைஸாக லோவர் இருக்கிற பிளேயர்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிச்சல் ஸ்டார்ஸியை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லில் 46 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 4 விக்கெட் எடுத்தால் வந்து 50 விக்கெட் ரீச் பண்ணுவார். ஒரு 2 விக்கெட் அந்த மாதிரி எடுத்தாருனா கூட ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பில் இருக்குது. பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருப்பார். அதே போல் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக 4 மேட்ச்சில் வந்து 7 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. ஏன்னா ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து இந்த ஈடன் கார்டன் கிரிக்கெட் கிரவுண்ட்னாவே வென்யூ லீடர் வந்து ஆண்ட்ரே ரசல் தான். இந்த வென்யூவில் வந்து அதிகமான விக்கெட் யாருக்கு விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் நரேனி தான் விழுந்திருக்கு. இப்போ நாம் வந்து இந்த மேட்ச்சுக்கு எப்படி எடுக்கிற மாதிரி இருக்குன்னா, இப்போ ஓவரால் பர்சன்டேஜில் இந்த 11 பேர் இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 11 பேரில் ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர் இந்த 2 பேர் தவிர மீதி எல்லா பிளேயருமே வந்து ட்ரீம் டீமில் வந்திருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? இப்போ நாம் வந்து எப்படி இருக்கலாம்னா, நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சூரியகுமார் யாதவ் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர் இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயரை மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை நம்ம உள்ளே வைக்கிறப்ப அப்போ நமக்கு இன்னொரு பிளேயர் வந்து கிடைப்பாங்க, சரிங்களா? அப்போ லோ பிக்கில் இன்னொரு பிளேயரை நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, 5 முறை வந்து ரோஹித் சர்மா வந்து ட்ரீம் டீம் வரல, அது ஒரு பாயிண்ட்டு. இப்போது 11,482 ரன் அடிச்சிருக்காரு, சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரு 18 ரன் அடித்த போதும் 11,500 ரன் ரீச் பண்ணுவார். அதுக்காக நான் ரோஹித் சர்மாவை எடுத்துக்காங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து எப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் விளையாடின மேட்ச்சில் ஃபுல்லாக ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் வந்து விட முடியாது, நான் வந்து வச்சு தான் ஆகணும், அந்த மாதிரி கட்டாயம். ஏன்னா இப்போ ஒரு மேட்ச் நம்ம விட்டுட்டோங்கன்னா அது லாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் வந்து எடுத்துக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ராப் பண்ணி பாருங்கள். ஒன்று ரோஹித் சர்மா இல்லை ஸ்ரேயஸ் ஐயர், என் 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, எல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் சூரியகுமார் யாதவ் ட்ராப் பண்ணுறேன், ஸ்ரேயஸ் ஐயர் ட்ராப் பண்ணிடுறேன். ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிலிப் சால்ட் வந்து ட்ராப் பண்ணிடுறேன், சரிங்களா? விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் வந்து யாரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியாவை ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய டீமில் யார் யார் வைக்கிறேன்னா, ரோஹித் சர்மா, திலக் வர்மா, இஷான் கிஷான், சுனில் நரேன், ரசுல், ஜஸ்பிரிட் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, சரிங்களா? ரிஸ்க் எடுக்கிறதுனா இந்த 4 பேர் மேலே ரிஸ்க் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட்டு, இல்லைனா ட்ராப் பண்ணிக்கோங்க. ஃபிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் 429 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு 61 ரன் அடித்தா போதும், 71 ரன் அடித்தா போதும் 500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் நரேனும் சால்ட்டும் வச்சுருந்தா ரசூலை கட் பண்ணிக்கோங்க, ரசூலும் நரேனும் வச்சுருந்தா சால்ட்டை ட்ராப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் மேட்சை பொறுத்த வரைக்கும். நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி தான், பவுலரில் வந்து அந்த 3 விக்கெட் எடுத்துருந்தாங்க சொல்லியிருந்தீங்களா, அந்த 3 பவுலர்ஸும் சேம் வைக்காதீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கக்கூடிய இந்த 6 பேரில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன். ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் 50வது T20 மேட்ச் விளையாடுறாரு, வேணும்னா எடுத்து உங்கள் டீமில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கம்போஜை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் வந்து இவர் தாங்க திரும்ப வந்து ஓவர் கொடுக்குறாங்க, என்னன்னு தெரில. மேபி சுனில் நரேன், சால்ட் தான் வந்து ஓப்பனிங்காக விளையாடுவாங்க. மேபி அந்த டாப் ஆர்டரில் யாராச்சும் ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா மட்டும் இந்த பிளேயர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 பேர் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நமந்தீர் வந்து எப்போ ஒரு மேட்ச் தான் ட்ரீம் டீம் வர்றாரு, திடீர்னு 3 ஓவர் பவுல் பண்ணுறாரு, அது என்ன ரீசன் தெரில, வேணும்னா அவர் ட்ரை பண்ணி பாருங்கள். டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். 4 சிக்ஸ் அடிச்சா 50 சிக்ஸ் வந்து ரீச் பண்ணுவார், சரிங்களா? ஸோ இந்த டிம் டேவிட்டு, நமந்தீர், ரகுவன்ச்சு, ரிங்கு சிங் இந்த மாதிரி பிளேயர்லாம் எப்பயாச்சும் ஒரு மேட்ச்சில் தான் வருவாங்க. ஸோ அதனால் யாராச்சும் ஒரு பிளேயர் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக் விளையாடுறவங்க, ஸ்மால் லீக் விளையாடுறவங்களாம் இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம், சரிங்களா? சிம்பிளாக வந்து நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸை பார்த்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா போதும், ஸ்மால் லீக்லாம் வந்து ஈஸியாக வின் பண்ணி போகலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மேட்ச் வின்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இந்த ஹோம் கிரவுண்டு அட்வான்டேஜ் அப்புறம் பிளேயர்ஸ் உள்ளே வரதை வச்சு நான் சொல்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னா கேகேஆர் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். இது என்னுடைய ஒப்பீனியன் தான். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இப்போது ஜென்ரலாக பார்க்குறப்ப சூரியகுமார் யாதவ் வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 2 முறை ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு. ஆனால் இப்போ கேகேஆர் பவுலர்ஸை பார்த்தீங்கன்னா, ஸ்டார்சி வந்து 46 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. ஜஸ்ட் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் பக்கம் எடுக்கலாம். ரெயின் வந்து உள்ளே வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை உள்ளே வரதை வச்சு தான் நம்ம மேட்ச் வின்னர் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் கேகேஆர் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ டீமை வந்து நல்லா மேக் பண்ணுங்கள். நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு இந்த 3 நாள் கொஞ்சம் கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ப்ரிடிஷன் அமைஞ்சிடும். ஏன்னா இந்த உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நீங்கள் நல்லா நம்ம சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், பியூச்சாவில் 3 விக்கெட், பாண்டியா 3 விக்கெட், சரிங்களா?
அர்ஷத் ராணா 3 விக்கெட், சக்கரவர்த்தி 3 விக்கெட், இவங்க எல்லாருமே 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ 2 டீமுமே நம்ம ஒன் சைடாக போடவும் முடியாது. அதனால கொஞ்சம் மேட்ச் வந்து யோசிச்சு பார்த்து டீமே கிரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம எப்பவுமே சொல்ல மாட்டோம், அந்த 4 பவுலர்ஸுமே வந்து கம்பல்சரி டீமில் வைக்காதீங்க. நம்ம சொன்ன டிப்ஸில் வச்சு மேக் பண்ணி நீங்கள் டீம் போட்டிங்கனாவே கண்டிப்பாக கிராண்ட் லீக்கே வந்து நீங்கள் வின் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ வீடியோ பற்றி கருத்துக்கள் வந்து கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அடுத்து நல்லது ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நம்ம நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் நம்ம சேனல் வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்னால் வந்து சிம்பிளாக நினைப்பாங்க. நம்ம சேனல் பார்த்தோன்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்து நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.